வாழ்க்கையில் சில சமயம் நமக்கு தெரிஞ்சவங்களோ, ரொம்ப தெரிஞ்சவங்களோ, நமக்கு ரொம்ப தேவைப்பட்டவங்களோ நம்மளை குத்தி கிழிச்சு நார் நாராக போட்டுருவாங்க. நம்ம எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில், நம்ம வீக்காக இருக்க தருணத்தில் நீங்கள் யோசிப்பீங்க, முன்னாடி நின்று இவங்களாம் நம்மளை இப்படி பண்ணிட்டு நிற்கிறாங்க, இவங்க தானே நம்மளுக்கு எல்லாம் நினச்சோம் அப்படின்ட்டு அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப 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 கஷ்டம். அப்படின்ட்டு நம்ம ஆல்மோஸ்ட் கீழே விழுந்துட்டு எழுந்திருக்கவே முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கும்போது ஒரே ஒரு இந்த கடவுள்ன்றதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு இது ஒன்று தான். அவர் மட்டும்தான் உங்களை இல்லாத நீங்கள் என்னமா வச்சுக்கலாம், மன உறுதி, ஒரு ஸ்ட்ரென்த்து என்னென்னமோ வச்சுக்கலாம். அதுக்கு பேர் உடனே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாமல் ஒரு 3 நாள், ஒரு 4 நாள் அதுலேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 1 வீக் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக திடப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்தோடனே உங்களுக்கே தெரியாமல் ஒரு அசாதாரண ஸ்ட்ரென்த்து உங்களுக்குள்ளே வரும். இதே பார்த்தாச்சு அப்புறம் என்னடா அப்படின்னு நமக்கு தோணும். இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். அந்த வெயிட்டிங் பீரியட் தான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. உங்களை யாரும், முக்கியமாக கடவுள் கைவிடவே போகிறதில்லை. அது என்னமோ அதான், அதுக்கு தான் நிறைய பேர் வச்சுருக்காங்களே தவிர நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் நீங்கள் மீண்டு வருவீங்க.